நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சுப்பா. உன் சிந்தனையை கெடுக்க கூடாதுன்னு பேசாம இருந்தேன். வா சாப்பிடு. இந்த ரொம்ப பிரமாதமா இருக்கு. சாப்பிடலையாப்பா? நீங்க ரசிச்சு படிக்கிறதே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சுமா. நான் எழுதின கவிதைகளையோ கதைகளையோ நீங்க ரசிச்சு படிக்கும் போது இந்த உலகமே ரசிக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். உலகத்துல யாருக்குமே கிடைக்காத வாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குமா. பெற்ற தாயே எனக்கு ரசிகையா கிடைச்சதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துறேம்மா. நீ எனக்கு மகனா பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆமா, சமுதாயத்தினாலேயோ சுற்ற சூழ்நிலையினாலேயோ பாதிக்கப்பட்டவங்களும் தனிமையில துன்பப்பட்டவங்களும் தான் அதிகமான சிந்தனைகளுக்கு ஆளாகும். அந்த சிந்தனையில வெறுப்படைஞ்சவங்க சமுதாயத்துக்கே விரோதியா மாறிடுறாங்க. பக்குவப்பட்டவங்க சமுதாயத்துக்கே தூணாயிடுறாங்க. நான் தூணா மாறுறதும் இல்லையோ, நீங்க என்ன பாராட்டும்படியா வாழ்ந்து காட்டுவோம். இவ்வளவு அறிவுள்ள உன்னை உங்க அப்பா தரித்திரம்னு சொல்றாருடா. அப்பா தானம்மா சொல்றாரு, சொல்லட்டுமே. அவர் என்ன வெறுக்கலாம், நான் அவரை வெறுக்கலையே. என்ன பெற்றதுக்காக அவர் பெருமைப்படும்படியான சூழ்நிலையை உருவாக்குறதாம்மா என் லட்சியம். உன்னுடைய லட்சியம் நிச்சயமா வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டுப்பா. Sir, I am very angry. Please give me support. You want what? Yes, sir. Thanks. நான் சொல்ற மாதிரி செய்யணும். Okay, sir. சொல்றபடி கேக்குறேன் சார். பின்னால கையை கட்டு. கீழே உட்காரு. நாய் பத்திரிக்கா நாய். பாத்துருக்கேன் சார். அதே மாதிரி லபக்குன்னு பிடிக்கணும். அப்புறம் சார் போடுறேன். மனிதாபிமானம்னா என்னங்கறத முதல்ல தெரிஞ்சுக்க. கையெடுங்க ஐயா. உங்களை மிருகத்தை விட கேவலமா நடத்துறது ஏத்தம். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்தாங்க, போய் திருப்தியா சாப்பிடுங்க. போங்க. செல்வம், இந்த மாதிரி உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னதான் இருக்கட்டுமே, பிச்சைக்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்கற என் கௌரவம் என்ன ஆகும்? அந்த இடத்துல வேற யாரும் இல்லாதனால சரியா போச்சு. இந்த பிச்சைக்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்டத 4 பத்திரிக்காரங்க பார்த்திருந்தாங்கன்னா, பிரபல கோடீஸ்வரர் நீலகண்டனின் மகன் சுகுமார் பிச்சைக்காரன் மன்னிப்பு கேட்டார்னு பேப்பர்ல பிளாஷ் ஆயிருக்கு. எனக்குன்னு பிறந்திருக்கிய கேட்கவே அசிங்கமா இருக்கா? அப்பா, பிச்சைக்காரனும் ஒரு மனுஷன் தானப்பா. தத்துவமா பேசுறேன், அரங்கி பல்ல உடைச்சு போடுவேன். அப்படி என்ன அவன் தப்பு பண்ணிட்டான்? பசியில் வந்தவனுக்கு சாப்பிடுறான்னு அள்ளி கொடுத்திருக்கான். அது ஒரு தப்பா? கொடுக்க வேண்டிய முறையில கொடுத்திருந்தா நான் அதுல தலையிட்டு இருக்க மாட்டேனே. பிச்சைக்காரனுக்கு சோறு போடுறது என்னடா முறை? நீ வேணா அவனை தூக்கி மடியில வச்சு கொஞ்சு. அவன் தரித்திரம் உனக்கு ஓட்டினாலும் சரி, இல்ல உன் தரித்திரம் அவனுக்கு ஓட்டிக்கிட்டாலும் சரி. என் கௌரவத்தை காப்பாத்துறதுக்குன்னே பிறந்த பிள்ளடா செல்வம். அவன் விஷயத்துல நீ தலையிடாது. ஏன் இப்படி ஆத்திரப்படுறீங்க? சுகுமார், நீ உள்ள போ. என்னங்க, நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஆணவத்தையும் அகந்தையும் நான் மதிக்கிறேன். ஏன்னா அதை காப்பாத்திக்கிற திறமை உங்ககிட்ட இருக்கு. ஆனா அநியாயமா செல்வத்துக்கு இடம் கொடுத்து ஆணவத்தை மட்டும் வளர்த்து விட்டுருக்கீங்க. திறமை இல்லாத ஆணவத்தின்றது என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். பாத்தீங்களா டாடி, அம்மாவும் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நான் செஞ்சதுல என்ன தப்பு? நீ பேசாம கண்ணா, அவ புரியாதவ. இப்படித்தான் திடீர்னு வளருவா. நீ ஆபீஸ்க்கு போலாம். என்னடா அது, ஆர்டர் கொடுத்து 1/2 hour ஆகுது, ஒரு பையனையும் காணோம். யோ இங்க வாயா. என்ன சார்? யோ சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? எரும மாடு மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கிய. போய் எடுத்துட்டு வா. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இந்த ஹோட்டல் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தயாராகும். அது கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும். உங்களுக்கு ரொம்ப அவசரமா இருந்தா நீங்க வேற ஹோட்டலுக்கு போகலாம். யார பார்த்து வெளியே போக சொன்னேன்? நாங்க யார் தெரியுமா? உன்ன மாதிரி கூலிக்கு மாரடிக்கிற பசங்க இல்ல. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி, இல்லன்னா பல்லு போயிடும். கையடியா, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கின, இல்ல உன் மானம் போயிடும். என் மானம் போகுதா உன் பல்லு போகுதா பாப்போம். என்ன இங்க வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? மரியாதையா வெளியே போங்க.
இங்க நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓ, நீங்க தான் ஹோட்டல் முதலாளியா? அதான் சர்வருக்கு பறிஞ்சு பேசுறீங்க. இந்த ஹோட்டல் என்ன வேலை இருக்கும்? ஓஹோ, அவ்வளவு ரோஷம் வந்துடுச்சா? சரி, 5 லட்சம் ரூபாய் இப்பவே எண்ணி வை. ஹோட்டல் உன் பேருக்கு மாற்றி எழுதி வைக்கிறேன். After 5 lakhs? Yes, இன்னும் 1 hourல வரேன். வாடா போடா. என்னடா மரம்? சாபாஷ், நீ தாண்டா என் புள்ள. இப்பவே 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் அவன் முகத்துல தூக்கி எரிஞ்சிட்டு ஹோட்டல உன் பேருக்கு எழுதி வாங்கிட்டு வா. என்னங்க இது விளையாட்டுத்தனமா அவன் சண்டை போட்டுட்டு வந்திருக்கான்னா அவனுக்கு புத்தி சொல்லுவீங்களா? அதை விட்டுட்டு அனாவசியமா 5 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுக்குறேங்கிறீங்க. ஏம்மா, அந்த ஹோட்டல் 5 லட்சம் ரூபாய் பெருமா? நம்மால நடத்த முடியுமா? இப்படி எல்லாம் கேட்க போறீங்க? நல்லா யோசனை பண்ணித்தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். கேட்டியா கேட்டியா பார்வதி? சேலஞ்ச், அதான் என்னோட தாரக மந்திரம். இதே 5 லட்சம் ரூபாயை 2 நாள்ல சம்பாதிக்கிற கெப்பாசிட்டி எனக்கு உண்டு. நானே அந்த ஹோட்டலுக்கு போய் என்கிட்ட இதை சொல்லி இருந்தா நான் என்ன செய்திருப்பனோ அதே தான் என் பிள்ளை செய்துட்டு வந்திருக்கான். இதே உன் பிள்ளை இருக்கானே அந்த தர்திரம், அவங்கிட்ட யாராவது சொல்லி இருந்தா சலாம் போட்டு தலையை குறிஞ்சுக்கிட்டு வந்திருப்பான். 2 பேரும் நம்ம பிள்ளைங்க. நீங்களும் நானும் புருஷன் முண்டாட்டி. அது கொஞ்சம் நினைவுல இருக்கு. நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்ற. எப்படி கூப்பிட்டேன்? வர வர அண்ணங்கிற மதிப்பே கொஞ்சம் கூட இல்லாம போச்சு. என்ன ஒரு சமயக்காரமா ட்ரீட் பண்றேன். அதை பார்த்து எல்லாருக்கும் இலக்காரமா போச்சு. என்ன ஒரு ஆம்பளை கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? சொட்டத்துக்கும் அழு ஆம்பளை மதிப்பா. ஒன்னும் அழுல. காலையில சாம்பாருக்காக வெங்காயம் வெட்டினேன். கண்ணீர் அப்போ வரல, இப்போ வருது. நீ எல்லாத்துலயும் லேட்டு தான். சினிமா டைரக்டர் ஆகணும் இருந்த வேலையும் அப்பாவது புத்தி வந்துதான் வேலை போனதுதான் மிச்சம். இப்பதான் என்ன, நீ வேலைக்கு போ, நான் வீட்டுல இருந்து உனக்கு சமைச்சு போடுறேன். பொம்பளை எனக்கு என்ன தலை எழுத்தா? ஊர்ல உலகத்துல பொஞ்சாதி ஆபீஸ் போறா, புருஷங்காரன் சமைக்கிறான். இங்க தங்கச்சி ஆபீஸ் போறா, நான் சமைக்கிறேன். ஒண்ணும் தப்பு இல்ல. வீட்டுல யாரும் இல்லையா? மோ, அம்மா வீட்டுல இல்ல. யாருது? அடே நீயா? என்ன விஷயம்? என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியா? 2 மாசமா பால் சுட்டு வரல. எப்ப கேட்டாலும் அம்மா வீட்டுல இல்ல, அம்மா வீட்டுல இல்லன்னு சொல்லிக்கிறேன். அது வந்து வந்து உனக்கு தான் தெரியுமே, ஊர்ல ஒரே புயல் வெள்ளம் இல்லையா? அதனால அன்பாரண நிதிக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டோம். அதனாலதான் இது வரலும் அம்மா ஒரு நாள் கூட தவறுனதே இல்ல. மாசம் 5ஆம் தேதினா தானும் சுட்டு வந்து விழுந்துரும். இரியா, நாளைக்கு காலையில அம்மா கையில வந்து பேசுகிறேன். என்ன நீ என்ன என்ன சும்மா அம்மா அம்மான்னு மிரட்டி பாக்குறேன்? என்ன பார்த்தா ஒரு மனுஷனா தெரியல? சரி, ஒரு 2 நாள் பொறுத்துக்க. உனக்கு சேர வேண்டிய பாக்கிய சலவ நோட்ட மூஞ்சில அடிக்கிறேன். இதுக்கு முந்தி லாண்டரியா வச்சிருந்த இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன எனக்கு யாத்திரத்துக்கு பணம் கொடுக்க போற? கோலிசில் போற பத்தி திருப்பிக்கிற அப்படியே என்னையா அப்படி திரும்ப இப்படி திரும்ப என்னையா லைட் கோச வந்துட்டு இருக்கேன். என்னையா அப்படி பாக்குற? சிங்காரி பேர் சொல்லி கூப்பிடுற. நேரம் வந்தாச்சு. பால்காரி பங்கஜம்னு ஒரு படம் எடுக்க போறேன். அதுக்கு யாரை ஹீரோயினா போறதுன்னு ஒரு 2 மாசமா கட்டுமையா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்த உடனே ஒரு ஐடியா. ஏன் உன்னையே பங்கஜமா போட்டு அந்த படத்தை எடுக்க கூடாது? ஐயோ, என்னையா? ஏய்யா, நிஜமாதான் சொல்றியா? நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? அந்த ஒரே நம்பிக்கை தான். புதுசா கம்பெனி ஆரம்பிச்சா சேம்பர்ல ரெஜிஸ்டர் பண்ண ஒரு 500 ரூபாய் செலவாகும். அப்புறம் ஹோட்டல்ல ரூம் போட்டு வசனம் எழுத இன்னொரு 500 ரூபாய் செலவாகும். படம் ஆரம்ப பூஜைக்கு ஒரு 100 ரூபாய் போதும். படம் பூஜை முடிஞ்சா அன்னைக்கே 3 லட்சம் ரூபாய் இந்த கையில விழும். ஆனா இத ஆரம்பிக்கிற செலவுக்கு தான் யார பிடிக்கிறதுன்னு தெரியல. ஏய்யா, நீ நிச்சயமா படம் எடுப்பியா? என்ன ஹீரோயினா போடுவியா? சிங்காரி, 400 ரூபாய் சம்பளம் கிடைச்ச பேங்க் வேலையை தூக்கி போட்டேன்னா எதுக்காக? இது வரைக்கும் யாருமே எடுக்காத மாதிரி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணுங்கிற ஒரே லட்சியம். வேணும்னா இந்த பால் கோவலைய அடிச்சு சத்தியம் பண்றோம். யோ, உன்னை நம்பலாமா? பரிபூர்ணமா நம்பலாம். பால் வித்த காசு தானே. நீ கொடுக்க போற பணத்துக்கு 1க்கு 2 தண்ணியை ஊத்தி வட்டியை போட்டு திருப்பி கொடுத்துறேன். சரி, இப்பவே என் கூட வீட்டுக்கு வா, பணம் கொடுக்குறேன். இப்பவா? ஐயோ முடியாதே. உள்ள கிளைமேக்ஸினோட போராடிக்கிட்டு இருக்கேன்ல. சனிக்கிழமாவோட போறாருயா? அந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சா? யோ கரண்டி, உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். சரி, அதுவும் நன்மைக்கே. மத்தியானமா வருவேன், மறந்துடாது. மறப்பேனா? நான் தானே ஹீரோயின். ஆமா ஆமா. அப்ப வரையா வீட்டுக்கு வந்துரு. பணம்னா வீட்டுக்கு என்ன, காட்டுக்கே வருவேன். ஆக இன்னைக்கு லாபம் நிச்சயம். என்ன தீர வாசனை?
வாங்க, இப்பதான் தங்கச்சி கிட்ட வழி தெரியுதா? இதே கேள்வியை நானும் திருப்பி கேட்கலாம் இல்லையம்மா. இத்தனை நாளா இந்த அண்ணவத்துக்கு உனக்கு வழி தெரியாம போயிடுச்சேன். எங்க வீட்டுக்காரோட குணம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து இப்படி கேட்கறீங்களே. ஏதோ காரணம் இல்லாம எங்க வீட்டுக்காரோடைய பிரிவாதத்தினால நம்ம குடும்பத்துக்குள்ள பிளவு ஏற்பட்டு போச்சு. போனது போகட்டும், நீங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒண்ணு வேணாம். சும்மா இதுதான் உங்க மாமா. வணக்கம். வணக்கம். நல்லா அண்ணி கஸ்தூரி எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன இருக்கிறாங்கம்மா. இப்ப கூட கஸ்தூரி கல்யாண விஷயமா தான் வந்திருக்கேன். மாப்பிளை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டீங்களா? உன் கேள்வி எனக்கு புரியுதுமா. எனக்கு கூட ஆசைதான் நமக்குள்ள சம்பந்தம் படிக்கணும். நினைச்சு பிரயோஜனம் இல்லையே, நடக்கக்கூடிய காரியமா அது. பார்வதி, கல்யாணத்துக்கு நாள் நிச்சயம் பண்ணிட்டு பத்திரிகை அனுப்பிச்சு வைக்கிறேன். எல்லாரும் வந்திருக்கேன். மாப்பிள்ளை எங்கம்மா? அப்பா ஆபீஸ்ல இருந்து இப்ப வந்துருவாரு. தம்பி, நீங்க என்ன பண்றீங்க? கதை கவிதை எழுதிக்கிட்டு இருக்கான். ஓஹோ, இலக்கியத்துறையில ஈடுபட்டு இருக்காங்க. வாங்க மைத்துனரே, வாங்க. வணக்கம். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. பரவாயில்ல. என்ன வியாபாரம் எல்லாம் நொடிச்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. என் கம்பெனிலேயே ஒரு வேலை போட்டு தர்றேன். மாசம் 500 1000 சம்பளம் வாங்கி. கொஞ்சம் நிதானமா பேசுங்க. அன்னைக்கு நடந்தது நீங்க மறக்கல போல. பரவாயில்ல. இப்ப நீங்க சொன்ன வார்த்தையை தான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா ஆதரவோட சொன்னேன். உங்களை மாதிரி குத்தி காட்டவோ கேலி பண்ணவோ சொல்லல. மைத்துனருக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. அன்னைக்கு எனக்கு இப்படித்தானே இருந்திருக்கும். அவ்வளவு தூரம் பேசிட்டு இன்னைக்கு என் முகத்துல முழிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க என் நோக்கத்தை தவறா புரிஞ்சுட்டீங்க மாப்பிள்ள. சரி சரி, இப்ப எதுக்காக வந்தீங்க? என் மக கஸ்தூரி கல்யாணத்துக்கு உங்களை அழைக்கிறதுக்காக வந்தேன். எது எப்படி இருந்தாலும் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு நீங்க குடும்பத்தோட கல்யாணத்துக்கு. நிஜமா கல்யாணத்துக்கு அழைக்கத்தான் வந்திருக்கீங்களா, இல்ல தங்கச்சி கிட்ட கிடைச்சதை சுருட்டிட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? நியாயமான காரணத்துக்காக கௌரவரிடம் தூது போனான் கண்ணன். கண்ணனை எண்ணி நகையாடுதான் துரியோதனன். இது பாரத கதை. பாத்தியா பாத்தியா, உன் மகன் என்ன துரியோதனன் போறான். யார் என்ன சொன்னா என்னங்க? நீங்க ராமர்னா நான் சீதை, நீங்க ராவணன்னா நான் மண்டோதரி. இந்து தர்மப்படி கனவு செய்யற புண்ணியத்துல மனைவிக்கு பாதி பங்கு உண்டு. ஆனா கனவு செய்யற பாவத்துல மனைவிக்கு பங்கே கிடையாதுங்க. உங்களுக்கு இதெல்லாம் புரியாதுங்க. புரியாது, வேண்டாம். வர வர உனக்கு வாய் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. கவனிக்கிறேன். பாட்டு எப்படி நல்லா இருக்குல்ல? இவ்வளவு தூரம் வந்து இந்த இடத்துல எப்படா புடிச்ச? நமக்கு பல விதத்துல சௌரியமா இருக்குண்டா. இப்ப பாரு, உனக்கு ஒரு புது உலகத்தை அறிமுகப்படுத்த பாரு. மணி வா, நாளை காலையில வா. என்ன புது பொண்ணு மாதிரி குனிச்சுட்டு இருக்க? வாங்க, இப்படி உட்காரு. ஏன்டா பயப்படுற? எல்லாம் முதல்ல இப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிடும். பொண்ணு, உனக்கு எப்படியோ என் ஃப்ரெண்டு செல்வத்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் நைட். சோ கீப் ஹிம் ஹாப்பி. செல்வம், எனக்கு டைம் ஆகுது, நான் வெளில போயிட்டு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் மனப்பூர்வமா ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். நான் வரேன். உன்னை யாரா காதலிக்க வேணானது? அது பாட்டுக்காது, இது பாட்டுக்கு இது. உனக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்கலன்னா ஹோட்டல்ல சாப்பிடுறது இல்ல, நீ வீட்டுல வெக்க. சாரி, மனசு சரியில்லை. நான் வரேன். யார் அவன்? யூஸ்லெஸ் ஃபெலோ. பங்க். ஏண்டா அவனை லேட்டு? எங்கடா போயிட்டு வர்ற? வெளியில எனக்கு கொஞ்சம் வேலை இருந்து நான் போயிட்டு வந்தேன். அதுதான் கேட்கிறேன், எங்கேன்னு. உங்ககிட்ட அப்பா சொல்லிடுறேன். என்னையே அலட்சியப்படுத்துற அளவுக்கு வளர்த்துட்டு என்னையே ஏண்டா கண்ணாடுற? உனக்கு எத்தனை நாளாரா இந்த பழக்கம்? அம்மா, இந்த அதட்டல் மிரட்டல் அண்ணன் கிட்ட வச்சுக்க, அதான் அந்த தர்திர பையிட்ட வச்சுக்க. அந்த பிள்ளையை தொட்டு அடிச்சு திருத்த முடியாதுமா. செல்வம், இன்னும் நீ சின்ன பிள்ளை இல்லை. அப்பாவை நீ உண்மையிலேயே மதிக்கிறதா இருந்தா அவரோட சுறுசுறுப்பையும் உழைப்பையும் தன்னம்பிக்கையும் கத்துக்க. அவரோட ஆணவத்தையும் அகந்தையும் கத்துக்காத. அப்பா ஆணவக்காரர் தான், கர்வமும் அகந்தையும் உள்ளவர் தான். ஆனா உன்ன மாதிரி தண்டு. என்னடா சொல்ல? சில விஷயங்கள்ல ஒதுங்கி இருக்கிறதே கௌரவம். வண்டியை ஓட்டுறவனே வழிமாறி போகும்போது சக்கரம் திசை மாறியா ஓட முடியும்? நீங்க போங்கம்மா.
நீ உள்ள போடா, நான் அவனை கவனிச்சுக்கிறேன். போறானா? ஏய், வாடா, அங்க உட்காரு. இங்க பாருங்க, உங்க புள்ள என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்னடா குடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஒன்னில டாடி, இன்னைக்கு ஈவினிங் என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன். அவன் கோகா கோலால ஏதோ கலந்து குடுத்துட்டான் போல் இருக்கு. வேண்டாம் சொன்னேன் டாடி, அவன் தான் இன்சிஸ்ட் பண்ணி வச்சுட்டான். நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். பார்ட்டின்னு போனா இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க. அந்த சூழ்நிலையில குடிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. இல்லடா, நல்லா இருக்குதுங்க. இவனால தெரியாம குடிச்சிட்டேங்கிறான். உலகம் தெரியாம உளராது. என் மகனை நான் கணத்து தவளையா வளர்க்க விரும்பல. ஒரு காஸ்மோபாலிட்டன் சொசைட்டில அந்தஸ்துள்ள பிரமுகரா இருக்கணும்னா இந்த மாதிரி தகுதி எல்லாம் அத்தியாவசியங்கிறது எனக்கு தான் தெரியும். நீங்களும் சமூகத்துல ஒரு முக்கியமான பிரமுகர் தான். ஆனா இப்படியா குடிச்சிட்டு ஆடிட்டு வந்துட்டு இருக்கீங்க? என் விஷயமே வேற. நான் 40 வயசுக்கு மேல சமுதாயத்துல பிரமுகரானேன். என் மகன் 20 வயசுலயே கோடீஸ்வரன். நீ போடா செல்வங்கண்ணா, இதெல்லாம் உனக்கு புரியாது. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் புரிஞ்சுக்கிட்டத நீங்க புரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். சரி வா. உனக்கான எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போய் எங்க அண்ணன் இருக்க தொணப்பு அதை சமாளிச்சு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப சினிமாவுக்கே போலாமா? வேண்டாம் சொல்லுங்க, சினிமாக்கு போனா நிம்மதியா இருக்க முடியாது. அப்போ இங்க உட்காந்து பேசுமா? செல்வம், ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்க மாட்டீங்க? தாராளமா கேளு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பயமுடுத்துறாங்க. எதுக்கு? உங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரரா, ரொம்ப பொல்லாதவரா. அவருக்கு அந்தஸ்தும் கௌரவமும் தான் முக்கியம். என்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ண அவர் நிச்சயமா மருமகளா ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். கல்பனா, அவங்க என் அப்பாவை பத்தி தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா என்ன பத்தி சரியா தெரிஞ்சு வச்சுக்கல. இது பாரு, நானே எங்க அப்பாவும் பேசுறத நீ பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அது ஒரு ஃபாதர் அண்ட் சன் பேசிக்கிற மாதிரியே இருக்காது, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், என்னுடைய விருப்பத்தை குறித்து அப்பா பேசவே மாட்டாரு. அப்படி ஏதாவது அவர் பேசினா தூக்கி எறிகிற துணிவு எனக்கு உண்டு. இனிமே என்ன சந்தேகப்பட முடியா பேசாத, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சாரி செல்வம், ஏதோ எனக்கு இருந்த பயத்துல கேட்டேன். இனிமே அப்படி எல்லாம் கேட்க மாட்டேன். ஏன் உம்மன் இருக்கீங்க? நான் ஒன்னும் இல்ல. இதுக்கு இவ்வளவு கோவமா? சிரிங்க சிரிங்க, சிரிக்க வேணா விட மாட்டேன்.